ஓம் சாந்தி 27/7/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபாவிற்கு சமமாக இரக்க மனமுடையவராகவும் கல்யாணக்காரியாகவும் ஆகுங்கள். தானும் முயற்சி செய்து பிறரையும் முயற்சி செய்ய வைப்பவர்களே புத்திசாலியானவர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய படிப்பினால் எதை சோதிக்க முடியும்? உங்களுடைய முயற்சி என்ன? உங்களுடைய படிப்பினால் நீங்கள் எதை சோதிக்க முடியும்? உங்களுடைய முயற்சி என்ன? பதில்: நாம் உயர்ந்த நடிப்பை நடிக்கிறோமா, நடுத்தரமாக நடிக்கிறோமா அல்லது கீழான நடிப்பை நடிக்கிறோமா என்பதை படிப்பின் மூலம்தான் சோதிக்க முடியும். யார் பிறரையும் உத்தமமாக மாற்றுகிறார்களோ, அதாவது சேவையின் மூலமாக பிராமணர்களை முன்னேற்றமடைய செய்கிறார்களோ, அவர்களுடைய நடிப்பே அனைவரையும் விட உயர்ந்தது. பழைய செருப்பை கழற்றி புதிய செருப்பை அடைவதே உங்களுடைய முயற்சி. ஆத்மா தூய்மையாகும்போது புதிய தூய்மையான செருப்பு, இந்த இடத்துல செருப்புங்கிறது பாபா இந்த உடலை பற்றி பேசுகிறாரு. ஆத்மா தூய்மையாகும்போது புதிய தூய்மையான செருப்பு கிடைக்கும். ஓம் சாந்தி. இந்த செருப்புங்கிற வார்த்தை இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றுதலை விட வைக்கிறது. இதில் பற்றுதல் இருக்கக்கூடாது, இதை விட வேண்டியது அப்படிங்கிறதுக்காக பாபா செருப்புங்கிறாரு. ஓம் சாந்தி. தன்னை ஈஸ்வரிய கவர்மெண்ட் என நினையுங்கள், ஆனால் ரகசியமாக இருக்கிறீர்கள். மனதில் எவ்வளவு குஷி அடைய வேண்டும். இப்போது நாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். அவருடைய சக்தியினால் சத்தோ பிரதானமாகிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே யாரும் ராஜ்ய பாகியத்தை அடைய வேண்டியதில்லை. நம்முடைய ராஜ்ய பாகியம் புது உலகில் கிடைக்கிறது. இப்போது அதை பற்றி தெரிந்து கொள்ளப்படுகிறது. குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய பிராமண தர்மம் மற்றும் தெய்வீக தர்மத்தை முன்னேற்றமடைய செய்கிறீர்கள். நாடகத்தின்படி குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக உதவியாளராவீர்கள். போன கல்பத்தில் யார் என்ன நடித்தார்களோ அதை நிச்சயம் நடிப்பார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய மேலான, நடுத்தரமான மற்றும் கீழான நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரையும் விட மேலான நடிப்பை யார் உயர்ந்தவராக மாற்றுகிறார்களோ அவர்கள் நடிக்கிறார்கள். ஆகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது. இதில் யுத்தம் நடக்கின்றது. மற்றபடி 84 சக்கரங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்பதல்ல. இந்த காது தங்க பாத்திரமாக வேண்டும். எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு நன்றாக தாரணையாகும். இதன் மூலம் சக்தி கிடைக்கும். ஆகவேதான் நினைவனுடைய கூர்மை வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஞானத்தினால் வருமானம் இருக்கிறது. நினைவினால் அனைத்து சக்திகளும் வரிசை கிரமத்தில் கிடைக்கிறது. வாள்களில் கூட வரிசை கிரமத்தில் கூர்மைக்கேற்ப வித்தியாசம் இருக்கிறது. பாபா சொல்கிறார், சொர்க்கத்தில் சாஸ்திரம் பக்தி எதுவும் இருக்காது. எவ்வளவு எளிமையாக பாபா புரிய வைக்கின்றார். இருப்பினும் தனக்கு சமமாக மாற்ற முடிவதில்லை. குழந்தைகள் பந்தனத்தின் காரணமாக எங்கேயும் செல்ல முடியாது. இதையும் நாடகம் என்றே கூறுவார்கள். வாரத்தில் 15 நாட்களில் வகுப்பெடுத்து பிறகு தனக்கு சமமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாபா கூறுகின்றார். எங்கெங்கு பெரிய பெரிய நகரங்கள், தலைநகரங்கள் இருக்கின்றதோ அங்கே சுற்றி வளையம் வந்தால்
அவர்களின் ஒலி எழுப்பும். பெரிய மனிதர்கள் இல்லாமல் மற்றவர்களின் ஒலி எழும்பாது. சக்தியுடன் சுற்றி வந்தால் பலர் வருவார்கள். பாபாவினுடைய கட்டளை கிடைக்கிறதல்லவா? இப்போது முழு உலகின் பொம்மைகளும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். பொம்மையின மனிதர்கள். ஒவ்வொரு நாளும் உலகம் பழையதாகிறது, விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாகின்றது. இது முழு சிருஷ்டிக்கும் சவாலாக இருக்கிறது. இந்த சங்கமிகத்தை பற்றி யாரும் அறியவில்லை. இந்த பழைய உலகம் மாறுகின்றது என நீங்கள் அறிகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானம் மற்றும் யோகத்தால் தன்னுடைய புத்தியை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தந்தையை மறக்கக்கூடிய தவறு ஒருபோதும் செய்யக்கூடாது. பிரியதர்ஷினியாகி பிரியதர்ஷனை நினைக்க வேண்டும். இரண்டாவது, பந்தனத்திலிருந்து விடுபட்டு தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியில் ஒருபோதும் மனச்சோர்வு அடையக்கூடாது. வரதானம்: ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய, செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசியாக. ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய, செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசியாக. விளக்கம்: ஏகாந்தவாசி ஆவதென்றால் ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில் நிலைத்திருப்பது. விரும்பும் பொழுது விடைரூப ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். விரும்பும்போது லைட் மைட் ஹவுஸ் ஆகி ஸ்திதியில் நிலைத்திருந்து உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுங்கள். விரும்பும்பொழுது ஃபரிஷ்தா ஸ்திதியின் மூலம் பிறருக்கும் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்திடுங்கள். ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடமாவது ஒருவேளை இந்த ஸ்திதியில் ஒருமுகமாகி நிலைத்திருந்தீர்கள் என்றால் சுயத்திற்கும் மற்றும் பிற ஆத்மாக்களுக்கும் மிகுந்த லாபத்தை ஏற்படுத்த முடியும். இதனுடைய பயிற்சி மட்டும் வேண்டும். ஸ்லோகன்: யாருடைய ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தையில் தூய்மையினுடைய அதிர்வலைகள் நிறைந்திருக்கிறதோ அவர்களே பிரம்மச்சாரி ஆவார்கள். யாருடைய ஒவ்வொரு சங்கல்பத்திலும் வார்த்தையிலும் தூய்மையினுடைய அதிர்வலைகள் நிறைந்திருக்கிறதோ அவர்களே பிரம்மாச்சாரி ஆவார்கள். அல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.